ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். காலை விளைக்காம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவரப்பா, உடைய அன்பு மகா பெரியது ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் பாராட்டின அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் எல்லா அன்பை காட்டிலும் உம்முடைய அன்பு மேலானது, உம்முடைய அன்பு பெரியது ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை மீட்டெடுத்த தெய்வமே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அந்த விலையேற பெற்ற அன்பை நினைத்துமே ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க. கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக பாடல் புத்தகத்திலே இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார் என்கிறதான பாடலை நாம் பாடுவோம். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவினான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவினான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். அழைத்தேனின் இறுக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தீர். அழைத்தேனின் இறுக்கத்திலே அன்போடு செவி கொடுத்தீர். ஆபத்து காலத்திலே அரணான துணையானீர். ஆத்துமத்து என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. ஆத்துமத்து என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். மாசற்ற தம்புகிறார் எனக்காக சிலுவையிலே. மாசற்ற தம்புகிறார் எனக்காக சிலுவையிலே. மனதார அளித்தவரே மனநோக செய்தீரே. மனசாட்சி போடினை மன்னித்து வாழினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. மனசாட்சி தீவினை மன்னித்து வாழ்வினை மாற்றி அமைத்தாரே, மகிழ செய்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவினான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார்.
இயேசுவே மே துதிக்கிறேங்க தாமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் பாவியாய் இருந்தபோது நீர் எங்கள் மேல் பாராட்டின ஆண்டவரே இரக்கம் பெரியது, அன்பு பெரியது ராஜா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்பை காட்டிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியது ராஜா. ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு ஆண்டவரே கரையில்லாதது, அது கரையற்றது ராஜா. உம்முடைய அன்பிற்கு அளவே இல்லையப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பாவம் செய்தவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே தீயவர்களாய் இருந்தாலும் எங்கள் மேல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அன்பு வைத்து எங்களை நினைத்து ஆசீர்வதித்து வருகிற உம்முடைய தயவிற்காக, கிருபைக்காக, விலையேற பெற்ற உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நீர் பெரியவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்தவர் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மையான எங்களை நோக்கி பார்க்கிறீர்கள் தாவே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு ஈடாக நாங்கள் என்ன செலுத்த முடியும் ஆண்டவரே? இன்னும் நாங்கள் உம்மை பிரியப்படுத்த வேண்டும், இன்னும் நாங்கள் உமக்காய் ஜீவிக்க வேண்டும் ராஜா. எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு அன்பு குருவாயாக என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய முழு பலத்தோடு உம்மை நேசிக்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பை ஆண்டவரை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு நாளும் ஆண்டவரை நாங்கள் அதை மறந்து போகக்கூடாது கர்த்தாவே. ஹல்லேலூயா. பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்திலும் உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும். எங்களுடைய இருதயத்திலும் உம்முடைய அன்பு ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தை நெருக்கி ஏவட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த உலகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா அன்பை காட்டிலும் நீர் எங்களுக்காக ஜீவனை தந்து சிலுவையிலே ஆண்டவரே அந்த கடைசி சொட்டு ரத்தம் வரை எங்களுக்காக சிந்தினீரே. அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இன்னும் அந்த அன்புக்கு கீழாக எல்லா ஜனங்களும் ஓடி வருவார்களாக, உம்மை நேசிப்பார்களாக ராஜா, உம்மை பிரியப்படுத்துவார்களாக, அந்த அன்பை நினைத்து இன்னும் உமக்காக பரிசுத்தமாய் வாழ்வார்களாக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. மீதியான வேளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நாளிகை செய்ங்க வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளிலும் உண்மையான அன்பு என்கிற தலைப்பை மையமாக வைத்து இந்த நாளின் செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். பாடலிலே அருமையான ஊழியக்காரி சகோதரி பாடினது போல இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார் என்கிற பாடலின் அர்த்தங்கள் ஒவ்வொரு வரியும் எவ்வளவு அழகாய் காணப்படுகிறதோ அதே போல அவரை பற்றி நாம் தியானிக்கிற தியானங்களும் மிகுந்த இன்பமாக இருக்கும். அது உண்மையான அன்பு, இந்த உலகத்தில் இயேசுவினுடைய அன்பு என்பதை மாத்திரமே நமக்கு அது வலியுறுத்துகிறதாய் அது காணப்படும். வாசிப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் தந்த அந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே இந்த நாளின் செய்தி ஒரு மிகுந்த ஆசீர்வாதமான செய்தியாக இருந்தது என்று சொல்லத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய அன்பு வெளிப்பட கிருபை தாங்கப்பா. அன்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளத்தக்கதாக, ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வசனத்தின் மூலமாய் பேசுங்க. இவ்வளவு நேரமாய் பாடலின் மூலமாய் பேசின தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதும் இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜீவனும் வல்லமையுள்ள பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் உலகம் முழுவதிலும்
இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் நாளை அன்பின் அடையாளங்களாக சில பரிசு பொருட்களை வாங்கி கொடுக்கிறார்கள். அன்பின் அடையாளமாக சில அந்யோன்ய காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். அன்பின் அடையாளமாக கணவன் மனைவியை நேசிப்பதனுடைய அடையாளமாக, மனைவி கணவனை நேசிப்பதனுடைய அடையாளமாக அநேக காரியங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்த நாளின் சிறப்பு என்று சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். உண்மையாக உலகத்தால் சொல்லப்படுகிற அந்த குறிப்பிட்ட வார்த்தையை நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த நாள் ஒரு கிறிஸ்தவனாய் வாழுகிறவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷித்த நாள் என்பதை வலியுறுத்துகிறதாகும். 14ஆம் தேதி என்பது வேதத்திலே ஒரு சிறப்பு வாய்ந்த தேதியாக சொல்லப்பட்டுள்ளது. எண்களின் அடிப்படையிலே வேத புத்தகத்திலே நாம் தியானிப்போமானால் அது ஒரு பெரிய வேத பாடமாக நாம் தியானிக்கலாம். 7 என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பரிபூரணத்தை குறிக்கிறது, அது மகிமையை குறிக்கிறது. 12 என்று சொல்லும் பொழுது 12 விதமான கனிகளை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறது. 12 மாதங்களும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை போஷிக்கிறவர், அவர் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. 1 என்று சொல்லும் பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன் திரித்துவத்தை உடைய ஒரே தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பல காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, இந்த நாள் 14ஆம் நாள் எப்படி ஒரு கிறிஸ்தவனுக்கு விசேஷித்த நாளா இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். வேத வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அன்புள்ள தெய்வமாக இருக்கிறார். தலைப்பில் நான் சொன்னது போல உண்மையான அன்பு இந்த உலகத்தில் இருக்குமேயானால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு மாத்திரமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புக்கு ஈடு இணை எதுவும் இந்த உலகத்தில் நம்மளால கொடுக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவருடைய அன்பு ஒரு மாசற்ற அன்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு பரிசுத்தமான அன்பு. அதை பற்றி தான் நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். தேவ சனமே, நம்மை படைத்த தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறபடினால், நாம் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறபடினால், அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரித்து போனோமானால் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்திய மோட்சம் அல்லது நித்திய வாழ்வு, பரலோகம் என்று சொல்லுகிற வாழ்க்கையும் நித்திய அழிவு என்று சொல்லுகிற நரகமும் உண்டு. ஒருவேளை பாவத்திலே மரித்து கொண்டு இருப்போமானால் இந்த உலகத்திலே பாவம் செய்கிற ஆத்துமாக்களாய் வாழ்ந்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் மரித்து போவானானால் அந்த மனிதன் பாவம் செய்து மரித்து போனபடினால் அவனுடைய ஆத்துமா நரகத்துக்கு போகிறது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தேவ சனமே, நாம் நம்மை படைத்த தெய்வத்தினுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறபடியினால் நாம் பாவம் செய்து நரகாக்கினைக்கு போகாதபடிக்கு நம்மை நரகாக்கினிலிருந்து தப்புவித்து நம்மை தூக்கி எடுத்து பாவம் என்கிற உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இந்த உலகத்தில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுத்து இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோக ராட்சியம் நித்திய வாழ்க்கை என்று சொல்லுகிறேன் நம்மை படைத்தவரோடு நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்பதை தேவன் விரும்பினபடினாலே, தேவன் நம்மை நேசிக்கிறபடினாலே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி மனிதனாக உலகத்திலே நம்மை போல பாடுள்ள மனிதனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். 2020 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவாதி தேவன் இந்த உலகத்தில் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். 33.5 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்டார். ஏன்? அவர் பாவம் செய்யாதவர், அவர் அக்கிரமம் செய்யாதவர். ஆனால்
நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நமக்காக முள்முடி சூட்டப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நம்மை மீட்டெடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. இந்த மரணம், இந்த சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த நாள் 14ஆம் நாள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. எனக்கு அன்பான தேவனுடைய சனமே, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் நாளா? இல்லை. என்ன சொல்லப்பட்டுள்ளது, என்ன வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக ஒரு காரியத்தை ஆண்டவர் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த மாதம் உங்களுக்கு விடுதலையின் மாதம். கரங்க தலையிலே சொல்லுங்க, தேவ ஜனமே, நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், நொறுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கலாம், வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். என்னிடத்திலே உலகத்திலே அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லையே, என்னை அரவணைப்பதற்கு, எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு, என்னை தேற்றுவதற்கு, என்னை உயிர்ப்பிப்பதற்கு, என்னை தூக்கி எடுப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை தூக்கி எடுக்கிற அன்பு இயேசுனுடைய அன்பு, உங்களுக்காக அடிக்கப்பட்ட அன்பு இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, உங்களை விடுதலை ஆக்குகிற அன்பு இயேசுனுடைய அன்பு. இயேசுனுடைய அன்பு மாறாதது. உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் அழிந்து போகும். உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மனிதர்கள் மற்றவர்களை நேசிப்பது அவர்களை கொண்டு எதையாகிலும் செய்து கொள்ளும்படியாக, அப்படிப்பட்டதாக இந்த கடைசி நாட்களிலே மனிதனுடைய அன்பு காணப்படுகிறது. கடைசி நாட்களிலே எல்லாருடைய அன்பும் தனிந்து போகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை விடுதலை ஆக்குவதற்கு, அந்த விடுதலை ஆக்குவதற்கு முந்தின நாள், அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிற நாளை குறித்தும் அந்த மாதத்தை குறித்தும் ஆண்டவர் சொல்லும் பொழுது, இது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரதானமான மாதம். இந்த மாதத்திலே யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் என்று சொல்லி, இந்த ஆட்டுக்குட்டியை 10ஆம் தேதியிலே தெரிந்து கொண்டு 4 நாட்கள் அவர்கள் வீட்டில் வைத்து 14ஆம் தேதி மாலையில் அவர்கள் அடித்து அதை புசிக்க வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை 14ஆம் தேதி அடிக்க வேண்டும். அடித்து புசிக்க வேண்டிய முறைகளை அந்த இடத்துல மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியாக அந்த 14ஆம் தேதியிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்காக ஒரு ஆட்டுக்குட்டி ஒவ்வொரு குடும்பத்திற்காக, மீண்டுமாக சொல்லுகிறேன், ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த வீட்டினுடைய தலைவர் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் 4 நாட்கள் அவர்கள் வீட்டில் வைத்து 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அந்த ஆட்டுக்குட்டி தரிக்கப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்கள் வீட்டு வாசல்களிலே, ஜன்னல்களிலே, நிலைக்கால்களிலே பூசி வைக்க வேண்டும். இரவிலே அவர்கள் தூங்காமல் எதை எப்படி இருக்க வேண்டும், எப்படி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை அந்த நாளிலே சொல்லுகிறார். தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லிவிட்டு அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 14ஆம் தேதி சாயங்கால நேரத்திலே அந்த தேவன் சொன்னபடியாக அதை செய்கிறார்கள். அவர்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர்கள் வீட்டின் நிலைக்கால்களிலும் மேல் சட்டங்களிலும் அவர்கள் பூசி வைக்கிறார்கள். அந்த நாள் சங்கார தூதன் எகிப்தின் வழியாக கடந்து போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த வீட்டிற்குள்ளாக இருந்தார்களோ, எந்த வீட்டிற்குள் ரத்தம் அவர்கள் வாசல்களிலே பூசப்பட்டிருந்ததோ, அந்த வீட்டிற்குள் இருந்த தலைச்சன் பிள்ளைகள் சாகாமல், பூசப்படாமல் இருந்த வீட்டிற்குள் இருந்த தலைச்சன் பிள்ளைகள் சங்காரம் பண்ணப்பட்டார்கள். அப்படியாக ஒரு பயம் எகிப்திற்கு உண்டானது. எகிப்தின் அதிபதியாக, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் அந்த பயத்தினாலே இதற்கு மேல் இவர்கள் இந்த இடத்துல வைக்கக்கூடாது என்று சொல்லி அதற்கு அடுத்த நாள் 15ஆம் நாள் என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவன் முன்குறித்த அந்த நாளிலே அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை, முதல் மாதம் 14ஆம் நாள் பஸ்காவை நீ அனுசரிக்க வேண்டும். அதற்கு அடுத்தது வருகிற 15ஆம் நாளில் இருந்து புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீ அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
அது மாத்திரமல்லாதபடிக்கு நினைவு கூற வேண்டிய பண்டிகை என்று சொல்லி ஆண்டவர் பஸ்கா பண்டிகை குறித்தும் 15ஆம் நாள் மறுநாள் சொல்லப்பட்ட 15ஆம் நாளிலே புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீ அனுசரிக்க வேண்டும், 7 நாள் புளிப்பில்லா அப்பங்களை நீ புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கின அந்த நாளிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அந்த நாள் அந்த மாதத்தினுடைய 14ஆம் நாளாக இருந்தது. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் 14ஆம் நாளை குறித்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 100 நம்ம கேள்விப்படும் பொழுது 100க்கு 95 பேருக்கு அவர்களுடைய பர்சனல் லைஃப்ல நம்ம போய் கேட்கும் பொழுது ஒரு உண்மையான அன்பை அவர்களால் வெளிப்படுத்தாத சூழ்நிலைகள் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவ ஜனமே, நீங்களும் நானும் என்றைக்கோ ஒரு 14ஆம் நாள் அல்ல, ஒவ்வொரு மாதத்திலும் 14ஆம் நாளை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் என்பதை ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். எப்படி பிறந்தார், எதற்காக பிறந்தார், அவர் இந்த உலகத்தில் என்னென்ன காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பிறந்த நாளை குறித்து வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிற நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும், அது எந்த காரியமாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டுள்ளது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 14ஆம் நாள் பஸ்கா ஆட்டுக்குட்டி எகிப்தில் அடிக்கப்பட்டது போல, ஆம் தேவ ஜனமே, உங்களுக்காக எனக்காக நீங்கள் நினைவு கொண்டு கொண்டிருக்கிற இதே போல ஒரு 14ஆம் நாளிலே ஆண்டவர் எருசலேமிலே கொல்கத்தா மலையிலே அடிக்கப்பட்டார். அந்த அன்பு விலையேற பெற்ற அன்பு. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினால் ஒவ்வொரு மாதமும் 14ஆம் நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இயேசுனுடைய அன்பை ருசி பார்க்கிறவர்களாக நாம் வாழும்படியாக இந்த நேரத்தில் நாம் அழைக்கப்படுகிறோம். தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் தெரியுமா? அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம், குற்றமற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், நமக்காக உங்களுக்காக சிந்தப்பட்டது. தேவ ஜனமே, அவருடைய அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு கேட்கிறார், நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நம்முடைய இருதயத்தை எதிர்பார்க்கிறார். பாவம் செய்யாமல் வாழும்படியான ஒரு வாழ்க்கையை நம்மிடத்தில் தேவ ஜனமே எதிர்பார்க்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான அன்பினிடத்திலிருந்து நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தபடினால் அவருடைய அன்பு நமக்காக பாடுபட்டது. நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். நான் நொறுக்கப்பட வேண்டிய இடத்தில் எனக்காக நொறுக்கப்பட்டார். துப்பினார்கள், அவர் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். ஏன்? அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளும்படியாக. தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வைத்திருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு? அவர் நமக்காக பாடுபட்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துடைய அன்பு ரத்தம் சிந்தி அவருடைய அன்பை நமக்காக வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துடைய அன்பு எப்படிப்பட்டது? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். 4வதாக, அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இந்த 14ஆம் தேதி இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒவ்வொரு வருஷத்திற்குள்ளும் ஒரு புதிய வருஷத்திற்குள் போகும் பொழுது முதல் மாதத்திலே 14ஆம் நாளிலே பஸ்கா ஆசரிக்கிறார்கள். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த பொழுது மாத்திரமல்ல, 70 வருடம் சிறையிருப்பிற்கு போய்விட்டு வந்ததற்கு பிறகு தேவாலயம் கட்டப்பட்ட அந்த மாதத்திலே 14ஆம் நாளிலே பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். ராஜாக்களும் அதை தொடர்ந்து அநேக காரியங்கள் வேதத்தில் அநேக இடங்களிலே அவர்கள் பஸ்காவை ஆசரித்த நாள் ஆண்டவர் முன்குறித்தபடியே 14ஆம் நாளாக இருந்தது. தேவ ஜனமே, இன்றைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு மாதமும் 14ஆம் நாளை நினைவு கூர்ந்து, எனக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்ட நாள், எனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின நாள், இந்த 14ஆம் நாள் என்பதை நினைவு கொண்டு ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரத்தில் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக உங்களை அர்ப்பணிங்க. அதுதான் அந்த உண்மையான அன்புக்கு நாம் செலுத்துகிற பிரதிபலனாகும். தேவ சனமே, நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? ஆண்டவர் எனக்காக பாடுபட்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார், ரத்தம் சிந்தி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார், தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவருடைய உண்மையான அன்பை வெளிப்படுத்தினார். அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக அவருடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஐந்தாவதாக அவர் எப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்? அவர் எனக்கு எஜமானனாக, என்னுடைய தலைவராக, என்னை வழிநடத்துகிறவராக இருந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். தேவ சனமே, ஆறாவதாக நமக்கு தேவையான எல்லாவற்றையும் போஷித்து நமக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு அள்ளி கொடுத்து நம்மளை பராமரிக்கிறவராக அவருடைய அன்பை இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக நம்மை பாதுகாக்கிற விதத்திலே அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எட்டாவது சொல்லும் பொழுது, நித்திய அக்கினி கடலுக்கு போக இருந்த நம்மை தடுத்து அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்படும்படியாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே, சிலுவையிலே மரிக்காமல் இருந்திருந்தால், அவருடைய அன்பின் பிரயாசத்தை அவர் வெளிப்படுத்தாமல் இருந்திருந்தால், இன்றைக்கு உங்களுடைய பெயரும் என்னுடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்காது. தேவ சனமே, இயேசு கிறிஸ்துவை இயேசு என் தெய்வம் என்று சொல்லுகிறதுனால் அல்ல, இயேசு சொன்ன வார்த்தைகளின்படி நாம் கீழ்ப்படிந்து நடந்து பாவங்களை விட்டு பரிசுத்தமான மனந்துருமன ஒரு பரிசுத்தவானாக, மனந்துருமன நீதிமானாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக ஜீவ புஸ்தகத்திலே நாம் பரலோகத்தில் நுழையும்படியான ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை எழுதி அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். கடைசியாக நித்திய ஜீவனுக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு அவருடைய அன்பினாலே ஒவ்வொரு நாளும், கலங்காதே மகளே, மகனை கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்காக என் ஜீவனையே நான் கொடுத்தேன் அல்லவா, நீ இந்த உலகத்திலே உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் உனக்கு செய்வேன், நீ என்னை விட்டு விலகி போய்விடாதே, என்னோடு கூட இரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆறுதல் சொல்லி நம்மை தேற்றி அரவணைத்து அவருடைய அன்பின் கரத்திற்குள்ளாக, அவருடைய அன்பிலே, அவருடைய மார்பிலே நம்மளை அரவணைத்து நம்மளை பாதுகாத்து வழிநடத்துகிற ஒரு தகப்பனாக, நம்முடைய வழிகாட்டியாக, நம்முடைய எஜமானனாக, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இரட்சகராக நம்ம இருந்து நித்திய ஜீவனுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற வரையிலும் மாறாத அவருடைய அன்பு இன்றைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதுவே உண்மையான அன்பு. தேவ சனமே, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி அன்புள்ள தெய்வம் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவருடைய ரத்தத்தின் மூலமாக விலை கிரயம் கொடுத்து நம்மளை அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டியாக, சொந்த பட்டா நிலமாக நம்மளை விலை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா விதமான பாதுகாப்பையும், நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களையும், நமக்கு வேண்டிய ஆறுதலையும் அரவணைப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய பெயர்களை அவருடைய அன்பு நிமித்தமாக ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும்படியாக நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, அந்த உண்மையான அன்பு இயேசுனுடைய அன்பா இருக்கிறபடினால் அன்றைக்கு சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இவர்கள் எல்லாரை காட்டிலும் நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார். இன்னைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வாழப்போகிற அந்த ஒரு வாழ்க்கை இயேசுனுடைய அன்புக்காக இன்று எத்தனை பேர் நீங்கள் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீங்க? இன்னைக்கு தேசத்தை நேசிக்கிற அன்பான சனமாக நம்ம இருக்கிறபடினால தேசத்தை நேசிக்கிறவங்க சொல்லுவோம், ஐ லவ் இந்தியா, ஐ லவ் மை கண்ட்ரி என்று சொல்லுவோம்.
ஒரு மனிதன் அவன் நேசிக்கிற ஸ்திரீயை பார்த்து சொல்லுவான், ஐ லவ் யூ என்று சொல்லுவான். ஒரு கணவன் தான் நேசிக்கிற மனைவியை பார்த்து ஐ லவ் மை ஒய்ஃப் என்று சொல்லுவாங்க. நம்ம சொல்ல முடியுமா ஜீசஸ் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லும் பொழுது, தேவ ஜனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது இந்த ஒரு வார்த்தையை தான். இன்னைக்கு உலகத்தில் என்னென்ன காரியத்துக்காகவோ ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, நம்ம யாரை பார்த்து சொல்லணும்? நமக்காக உண்மையான அன்பை வெளிப்படுத்தி, என் மகன் என்னிடத்துல வரமாட்டானா, என் மகள் என்னிடத்துல வரமாட்டாளா என்று சொல்லி ஆவலோடு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த அன்புள்ள தெய்வத்தை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்? ஜீசஸ் ஐ லவ் யூ சொல்லுங்க. ஜீசஸ் ஐ லவ் யூ என்று சொல்லுங்க. ஒருவேளை நீங்க இயேசுவை நேசிக்கிறவங்களா இருந்தா என்ன செய்யணும் தெரியுங்களா? சனமே, நான் வெறும் ஐ லவ் யூ ஜீசஸ் என்று சொல்லுகிறதோடு நின்றே கூடாது. நம்முடைய கிரியைகளில் அந்த உண்மையான அன்புக்காக நம்ம எதையாவது செய்யணுங்க. உண்மையான அன்புக்காக அதிகமாக எதையாவது செய்யுங்க. என்ன செய்ய முடியும்? அந்த ஸ்திரீ இயேசுனிடத்தில் ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடனே இயேசுனுடைய காலில் போட்டு பூசல். என்ன பண்ண? அந்த பரிசுத்தமான தெய்வத்திற்கு முன்னாடி போவதற்கு அவளால் முடியல. அவள் முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அருகில் வந்தாள். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுடைய அருகில வரணும். அந்த அன்புள்ள தெய்வம் கூட இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் என்னை வேண்டாம் சொன்னாலும் என் ஆண்டவர் என்னை புறக்கணிக்க மாட்டாரு. என் ஆண்டவர் என்னுடைய குற்றங்களை மன்னிக்கிற தெய்வம், என் பாவங்களை மன்னிக்கிற தெய்வம். எனக்காக தான் ரத்தத்தை சிந்தினாரு. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை தூற்றினாலும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னை தூக்கி மிதித்தாலும், இயேசு என்னை தூக்கி மிதிக்கிறவர் அல்ல, என்னை அவர் உயர்த்துகிறவர். அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு, அவருடைய அன்பு உண்மையான அன்பு என்று சொல்லி நாம் அவர் அருகில் முதலாவது வர வேண்டும். இன்னைக்கு அநேகர் இயேசுவை தூரத்தில் இருந்து பார்க்குறாங்க. இன்னைக்கு அநேகர் இயேசுவை டிவிக்கு முன்னாடி உட்காந்து பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஆனால் பைபிளில் பாருங்க, தேவ சனமே, வேதத்தை திறந்து படிங்க. இயேசுனுடைய உண்மையான அன்பை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அந்த ஸ்திரீ என்ன செய்தால்? இயேசுவுக்கு அருகில் வந்து இயேசுவுக்கு பின்பாக நின்று அவர் கண்ணீர் விட்டு அந்த ஸ்திரீ அழுகிறாள். தன்னுடைய பாவத்தை, தன்னுடைய பாவ வாழ்க்கை நினைத்து அவர் கண்ணீர் விட்டு அழுகிறாள். அவள் அழுது ஆண்டவரிடத்திலே அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவள் அழுது ஆண்டவராகிய இயேசுனுடைய பாதங்களை தண்ணீரினால நினைச்சு கழுவுல. அவ கண்ணீரை சிந்தி இருதயம் உடைக்கப்பட்டு தன் பாவ வாழ்க்கை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவை நேசிக்கிறேன் என்பதை அவருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டில் யாருன்னா வந்தா, அந்த நாட்களில் ஒரு வீட்டிற்குள்ள யாராகிலும் போனால் அவர்கள் கால்களை கழுவி விட்டு போவார்கள். இயேசு கிறிஸ்து கால்களை கழுவுவதற்கு இவ கையில் தண்ணீரை கொண்டு வரல, ஜக்கில் தண்ணீரை கொண்டு வரல, மாறாக அவருடைய கால்களை பூசுவதற்கு பரிமள தைலத்தை கொண்டு வந்தா. கழுவுவதற்கு என்ன பயன்படுத்தினா? இருதயம் நொறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீர் சிந்தி இயேசுனுடைய கால் பாதங்களை நனைத்து அவளுடைய தலை மயிரினாலே அதை துடைத்தாள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, கண்ணீரினாலே இயேசுனுடைய பாதங்களை நனைத்து தன் தலை மயிரினாலே இயேசுனுடைய பாதங்களை துடைத்து அவள் கையிலே கொண்டு வந்திருந்த அந்த பரிமள தைலத்தை ஆண்டவராக இயேசுனுடைய கால்களிலே பூசினாள். தேவ சனமே, இப்படியாக அந்த இடத்திலே அந்த ஸ்திரீயானவள் தான் ஆண்டவரை நேசிப்பதை வெளிப்படுத்தினாள். வெளிப்படுத்தின பொழுது அந்த பரிசேயனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனிதனுக்கு அதிகமாக மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகமாக அன்பு கூறுவான் என்பதற்கு அடையாளமாக லூக்கா 7:43 சொல்லப்பட்டுள்ளது. எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் அதிகம் அன்பு கூறுவான் என்று சொல்லி இந்த ஸ்திரியை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயனை பார்த்து சொல்லுகிறார். 7:47 சொல்லப்பட்டுள்ளது, இவள் மிகவும் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தாள். ஆகவே தன்னிடத்திலே அன்பு கூர்ந்து தன் அருகில் வந்து பாவங்களை அறிக்கை செய்வதற்கு இன்னைக்கு நிறைய பேர் உதட்டு அளவில் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என் அக்கிரமத்தை மன்னிச்சிருங்க, தப்பு இல்லை. ஆனால் இருதயத்தில் மனம் திரும்ப மாட்டாங்க. இந்த ஸ்திரீ இருதயத்தில் மனம் திரும்பினாள். இருதயத்தில் மனம் திரும்பினாள். பாவ வாழ்க்கை விட்டு இருதயத்தில் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுது தன் தலைமுடியால் நனைத்து கொண்டு வந்திருந்த அந்த பரிமள தைலத்தை பூசி ஆண்டவரிடத்தில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஆகவே உண்மையான அன்பு கோருகிற தெய்வம்
தன் அருகில், அதுவரையில் அந்த ஸ்திரீ இயேசுவின் அருகில் வரல. அந்த எந்த நேரத்தில் இயேசு பக்கம் வந்தாலோ அந்த நேரத்தில் அவளை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஸ்திரீயே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆம் தேவ சனமே, இதுதான் உண்மையான அன்பு. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, உண்மை நான் நேசிக்கிறேன், லவ் யூ ஜீசஸ் என்று சொல்றது மாத்திரமல்ல, ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் எதையாகிலும் செய்ய வேண்டும். யாரும் செய்ய முடியாத அநேக காரியங்களை செய்வதற்கு தேவ சனமே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அன்பான சகோதரனே, சகோதரி, உங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள், ஆனால் அதுவே உங்களை நேசிக்கிற உண்மையான அன்புக்கு நீங்க பிரதிபலனா செலுத்துகிறதற்கு அடையாளமாக மாறும். அன்னைக்கு சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இவர்களிலும் நீ என்னிடத்தில் அதிக அன்பு கூறுகிறாயா என்று சொல்லி. இந்த நேரத்தில் தேவ சனமே, நான் இயேசுவை நம்பி வந்ததுனால ஆண்டவரே, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று நம்ம ஆண்டவரத்தில் அதிகமாய் தேவைகளுக்காக மாத்திரம் எனக்கு கடவுள் என்று சொல்லி அந்த இடத்துல நாம் நிற்காதபடிக்கு, இந்த உலகத்தில் எனக்கு அநேக தேவைகள் உண்டு, ஆனால் அதற்காக நான் இயேசுவின் இடத்துல வரல. நான் அந்த ஸ்திரீ போல இயேசுக்கு அருகில் வர விரும்புகிறேன். அவர் பரிசுத்த தெய்வமா இருக்கிறாரு. அந்த பரிசுத்த தெய்வத்தை போல நான் பரிசுத்தமா மாறணும். என் வாழ்க்கை பரிசுத்தமாய் மாற்றப்படணும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு என்னுடைய பரிசுத்தத்தின் மகத்துவம் பரலோகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் நான் போக வேண்டும். இந்த உண்மையான இயேசு கிறிஸ்துவின் அன்பின் இருதயத்திற்கு ஏற்றவனாய் நான் வாழ வேண்டும். அந்த உண்மையான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக நான் வாழ வேண்டும். அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவுக்காக செய்தது போல இந்த உலகத்தில் நான் இயேசுவை நேசிப்பதற்கு அடையாளமாக அவருக்காக இந்த உலகத்தில் ஆத்துமாக்களை ஆதாயமாக்க வேண்டும். அழிவின் பாதையில சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை நான் தடுத்து அழிவின் பாதையிலிருந்து நான் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, இன்னும் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்கள் செய்ய இந்த நேரத்தில் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். பரிசுத்த வாழ்க்கை கிடைக்கும். நாம் ஆண்டவரத்தில் அன்பு கூறுகிறது மாத்திரமல்ல, அநேக ஜனங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான அன்புக்கு நேராக வழிநடத்துவதற்கு அவருடைய அன்பு நமக்குள் நம் மூலமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ளதா இருக்கிறது. இப்படிப்பட்ட அன்புக்காக இந்த ஒவ்வொரு மாதத்தினுடைய 14ஆம் நாளை ஆண்டவருடைய அன்பை நினைத்து பார்த்து அர்ப்பணியுங்கள். தேவனுக்காக அதிகமாக அர்ப்பணியுங்கள். மாறாத அன்பு நம்மை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வல்லமையுள்ளதா இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அன்பு கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மாறாத அன்பின் பிரசன்னம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கிருபை, நன்மை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் தங்கியிருக்கட்டும், பலிக்கட்டும், பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜீவனும் வல்லமையுள்ள பிதாவே, ஆமென்.